குறைவளையம் ஜமீன் பேர். ரொம்ப பெரிய ஜமீன். அந்த ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வேட்டையை பற்றி சொல்லுவாங்க. வேட்டைக்கு போகிறாங்கன்னா துப்பாக்கி எடுத்து ஒரு பறவையை சுடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், பறவை கிளையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சுட மாட்டாங்க, பக்கத்தில் சுட்டு அந்த சத்தத்தில் அந்த பறவைகளை பறக்க வச்சு அதுக்கப்புறம் சுடுவாராம். அந்த அளவுக்கு வீரம் பொருந்தியவர். அவர் வேட்டைக்கு போகிறாரு, யானை வேட்டைக்கு போவார், குதிரை வேட்டைக்கு, எல்லா வேட்டைக்கும் போவார். எங்கே அந்த புறவிளையமே குதிரைகள், புறவினா குதிரைன்னு பேர், குதிரைகள் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு புறவிளையம்னு பேர். இவர் போயிருக்கிற போது ஒரு மலை வேட்டைக்கு போயிடுற போது ஒரு தாத்தா இடையில நின்று வழி கேட்க, என்ன அழைச்சிட்டு போ அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாதுன்ட்டு வந்துட்டார். இன்னொரு ஒரு 2 கிலோமீட்டர் போய் பார்த்தா நிற்கிறாரு அவரே தாத்தா. அப்பவும் முடியாதுன்ட்டார். காரில் போயிட்டு இருக்கும்போது காரு ஜீப் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து புறவிபாளையம் போகிறாரு. ஒரு மலையிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. இந்த புற செவிலி செய்து தான். சரி சரி. ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்கார் ராஜா. அப்போது வேண்டாம்னு சொன்னபோது திரும்பி பார்த்தா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏற்ற வேலையில் எப்படி உட்காந்துருக்கான்னு தெரியல. ஒரு பக்கத்தில் நிறுத்தி இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தா திரும்பி பார்த்தா மறுபடியும் இருக்கார். அப்புறம் கோவப்பட்டு சொன்னார், உனக்கு முன்னாடி நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த அரண்மனையில் மேல் மாடியில் சாமி இருக்கார். அதாவது செக்யூரிட்டி எல்லாம் இருந்திருக்கும் அங்கே, எப்படியும் ஒரு வாட்ச்மேனாவது இருந்திருப்பாரு அந்த டைம்ல. ஒரு ஜமீன், அதாவது புறவிபாளையம் ஜமீன்னா அது இப்போ உண்மையிலேயே அது பெரிய ஜமீன் தான். இப்போ கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் புறவிபாளையம் ஜமீன் போட்டால் அது ரொம்ப பெருசாக தான் வருது. அந்த ஜமீனுடைய அரண்மனை பார்க்கணும்னா சூரியவம்ச படத்தில் பார்த்தா தெரியும். சூரியவம்ச படம் அங்கே தான் எடுக்கப்பட்டது. ஓகே. அந்த படங்கள் ஷூட்டிங்ஸ் எல்லாம் நிறைய அங்கே தான். அந்த படத்தில் அந்த மாளிகை வருமா? அது ஆமாம், சூரியவம்ச படத்தில் அந்த மாளிகை வரும். அந்த சரத்குமாரில் நடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தில் வரும். அந்த தேவர மகன் படத்துலையும் கூட அந்த படம் அந்த இது வருது. அந்த மாதிரி அந்த பெரிய மாளிகை, அந்த இப்போ கூட இங்கே அப்பா அம்மாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜா அந்த ஜமீன் வர்றாரு அப்படின்னு சொன்னால் முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் ஓடி வருவாங்களாம். அப்படி இருக்கும்போது அங்கே எவ்வளோ காவல் இருக்கும். அதை மீறி அவர் அங்கே உள்ளே போயிருக்காருன்னா அது பெரிய சூட்சுமமாக போயிருக்காரு. தவிர அவர் மாடியில் போய் அந்த ரூமில் உட்காந்துருந்தாருன்னு இல்லை சொல்லுவாங்க. ஆமாம், மாடியில் தான் இருந்தார். கேடையே வந்ததில் மாடியில் எப்படி போனார்னே தெரியல.